மிதுன ராசிக்கு விகட யோகம் பெறுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி ராகுவுடன் சேர்ந்து மிகுந்த வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம். பொதுவாக இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து 2 வாக்குப்பளிதங்கள் ஏற்படுகின்ற காலகட்டங்கள். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், கல்வி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கின்ற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வக்ரகதியில் இருக்கிறார். பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலகட்டம். குறிப்பாக உங்கள் ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட ஏற்கனவே பார்த்து வேண்டாம் என்று கூறிய நபர்கள் மீண்டும் வர வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி பண்ணிய தொழிலை மீண்டும் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இன்னும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை கவனமாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, பத்திரம் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. குறிப்பாக வண்டி வாகனத்தில் கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். வேலையில் இப்பொழுது மிகுந்த வளர்ச்சி உண்டு. பொருளாதார ரீதியாக சிறப்புகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, கொடுக்கல் வாங்கல்கள் சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம். உங்களுக்கு ராசி எண்களாக இப்பொழுது இருக்கின்ற காலகட்டம் 6, பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு வழிபாட்டு முறையாக திருவண்ணாமலை தரிசனம் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புத திருநாள். அனைவருக்கும் வணக்கம்.